ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீடியா பார்க். இன்னைக்கு நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் கணபதியில் இருக்கக்கூடிய நெக்ஸா ஷோரூம், மாருதி சுசுகி நெக்ஸா ஷோரூமில் தான் நின்றுட்டு இருக்கோம். ஒரு கார் ரிவ்யூ பார்க்குறதுக்காக இங்கே வந்திருக்கோம். நாங்கள் உள்ளே போய் ஒரு டீட்டெயிலாக ஒரு கார் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா டெல்டா ப்ளஸ் வேரியண்ட் அப்படிங்கிற ஒரு வண்டியை தான் நம்ம இந்த டோட்டல் ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வண்டி பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதோடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள், எவ்வளோ சூப்பர்பாக ஒரு லுக்காக இருக்குது, ஸ்டைலிஷாக இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் விட்டாரானுடைய அந்த கம்ப்ளீட் அந்த எக்ஸ்டீரியரை அப்படி எடுத்துக்கிட்டு, அதே மாதிரி பேலினோனுடைய இன்டீரியர் அப்படி எடுத்துக்கிட்டு ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஒரு காம்பேக்ட் எஸ்யூ, அதாவது கிராஸ் எஸ்யூ செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வண்டியை வந்து நம்ம மாருதி சுஜுகி உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதோடைய ரிவ்யூ நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட் கிரில் வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட் கிரில்ல அந்த குரோமிக் ஃபுல்லாக கொடுத்துருக்கிறது வந்து மெட்டாலில் சைனிங்காக ரொம்ப நல்லாயிருக்கு. சென்டரில் வந்து அந்த சுஜுகி லோகோ அதுவும் சூப்பராக இருக்குது, பார்க்குறக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க. கீழே ஹாட் பிளாஸ்டிக் கிரில் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். அதே மாதிரி லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் லைட், எல்இடி லைட்ஸ் ப்ளஸ் வந்து இண்டிகேட்டரும் அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ மல்டி ஃபங்க்ஷனல் அப்படின்னு அதுக்கு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லேம்ப் வந்து 3 எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாலோஜன் லைட் வந்து இங்கே கொடுக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம் வாங்க. பின்னாடி வியூ வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட அது வந்து கியூபே ஸ்டைலில் வந்து பின்னாடி வந்து ஸ்லாண்டிங்காக கீழே இறங்கி வந்திருக்கு. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக்குக்காக 2 பக்கம் அந்த இது ஃபேஸ் கொடுத்துருக்காங்க, டாப் ஃபேஸ். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா அது வந்து டிஃபால்ட்டாக இந்த வேரியண்ட்டில் வந்துடுது நமக்கு. அதே மாதிரி இப்போ பூட் ஸ்பேஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பூட் ஸ்பேஸ் வந்து 308 லிட்டர் வந்து நம்மளுக்கு கெப்பாசிட்டி வந்து இதில் கிடைக்குது. அதே மாதிரி பார்சல் ட்ரே ஒன்று நமக்கு இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பூட் ஸ்பேஸ் தான், பூட் ஸ்பேஸ் கரெக்டாக இது வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த புது வண்டிங்கிறதுனால இந்த மேட் 3D மேட் வந்து மேலே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு இது. அதே மாதிரி இதை எடுத்தோம் அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 இன்ச் ஸ்பேர் வீல் வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க ஒரு இது. பட் இது வந்து இந்த வீல் கிடையாது, அலாய் வீல் கிடையாது. ஸோ பூட் ஸ்பேஸ் நம்ம பார்த்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க ஹேங் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி இங்கே லைட்ஸ் கொடுத்துருந்து நல்லாயிருக்கும். ஒரு லைட் கொடுக்கல இந்த இடத்துல, இப்படி காட்டுது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டூல் கிட்டு, எஸ் இந்த டூல் கிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். டூல் கிட் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஒரு கேபின்குள்ளே ஒரு பாக்ஸில் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் நினைக்கலாம். ஸோ 308 கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு நல்ல இனஃபான ஒரு கெப்பாசிட்டி, நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. ஒரு டீசெண்டான ஒரு லக்கேஜ் வந்து நம்ம இதில் கேரி பண்ணி நம்ம கொண்டு போகலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியண்ட்டில் வந்து ரியர் கேமரா கொடுக்கல, பட் ப்ரொவிஷன் இருக்குது. நீங்கள் வேணால் எக்ஸ்டர்னலாக நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். அதே மாதிரி பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணுற இந்த இடத்துல தான் அந்த லிவர் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா மாட்டினா இந்த இடத்துல நமக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் இதில் வந்து சில்வர் கலரில் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்டி லுக்கு வந்து நம்ம இதில் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. பின்னாடியும் வந்து டீஃபாகர் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர். பட் வந்து ரியர் வைப்பர் இதில் இல்லை, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அது கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். பிகாஸ் இதுதான் டெல்டா 2+1 வந்து இது டாப் வேரியண்ட் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபான்ஸ் லோகோ ரொம்ப அழகாக, இன்னும் கொஞ்சம் கீழே வந்துருந்தால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஓகே, இட்ஸ் ஓகே. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்இடி லைட்ஸ் வந்து இங்கே பின்னாடி லேம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கனெக்டட் டெயில் லேம்ப். இது வந்து இப்போ எல்லா வேரியண்ட்லேயும் வந்து டிஃபால்ட்டாக வந்து இது வந்துடுது. பட் வந்து இந்த மாடலில் இது வந்து எரியாது, இது வந்து டம்மியாக கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம இதில் வந்து நம்ம போட்டோம்னா உங்களுக்கு வந்து பிரேக் அடிக்கும் போதும் எரியும். அதே மாதிரி லைட் ஆன் பண்ணும்போது இது வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். அதே மாதிரி இப்படி வாங்க. வண்டியினுடைய அந்த ஓவரால் சைடு வியூ நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு ஸ்போர்ட்டி லுக்கு வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருது. ஸோ அதே மாதிரி இந்த வீல் சைஸ் பார்த்திங்கன்னா 16 இன்ச் அலாய் வீல் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் ரொம்ப வண்டி ரொம்ப ஹைட்டாக வந்து நமக்கு ஒரு எஸ்யூவி வண்டி மாதிரி நமக்கு தோற்றம் அளிக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ்க்கு அந்த வைசர் வந்து டிஃபால்ட்டாக நம்ம எல்லா வேரியண்ட்க்கும் நம்ம அது கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அவுட்ரு மிரர்லேயும் இண்டிகேட்டர் வந்து நமக்கு
கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். வாங்க இப்போ பின்னாடி பேக் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பேக் சீட்டில் போய் உட்காந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி டோர் பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து ஓப்பன் ஆகிறது நல்ல விஷயம். ஸோ உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து நான் உள்ளே உட்காந்து உங்களை காட்டணும்னு நினைப்போம். இப்போ உள்ளே உட்காந்துட்டேன். இப்போ நானே வந்து ஒரு 6 feet ஹைட் இருப்பேன். பட் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட் முன்னாடி சீட் ரொம்ப தள்ளி இருக்குது. பட் தள்ளி இருந்தாலுமே எனக்கு வந்து இவ்வளோ லெக் ரூம் இருக்குது. தை சப்போர்ட் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா லாங் ட்ரைவெல்லாம் போகும்போது கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டடாக நல்லாயிருக்கும் உட்காந்து போகிறக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் இனஃப், கொஞ்சம் ஸ்பேசியஸாக நல்லாவே இருக்குது. ஒரு 3 பேர் என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 3 பேர் தாராளமாக இதில் வந்து உட்காந்து போகலாம், எந்த தப்பும் இல்லை. அதே மாதிரி மாருதியில் எப்பவுமே கொடுக்கக்கூடிய அந்த ஒயிட் கிளாத் தான் மேலே கொடுத்துருக்காங்க, மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் சீட்டில் ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னா 3 பேருக்குமே இது கொடுத்துருக்காங்க, என்னது ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 3 பேருக்குமே நடுவில் உட்காந்து இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, 3மே கொடுத்துருக்காங்க. முக்கியமான இதில் அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 பேரும் பெல்ட் வந்து போடணும். 3 பேருக்கான பெல்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. போடலைன்னா அங்கே சிக்னல், முன்னாடி சிக்னல் வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம். பட் சீட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப டைட்டாக வந்து நம்ம உட்காந்து அப்படி பிடிச்சிக்குது. அது ரொம்ப நல்லா இருக்குது, கொஞ்சம் சொகுசாக இருக்குன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் கொடுத்துருக்காங்க. பிளாக் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, அது குரோபிக்கில் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி பவர் விண்டோக்கான அந்த பட்டன் ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 liter பாட்டில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 4 ஸ்பீக்கர் வந்து 4 டோருக்கும் டிஃபால்ட்டாக இதில் வந்துடும். அதே மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கிளாத் வந்து இந்த இடத்துல ஆர்ம் ரெஸ்ட் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம லாங் ட்ரைவ் போகும்போது நமக்கு கைக்கு வந்து ஒரு ஸ்மூத் அண்ட் ஃபீல் அந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர் வந்து நல்லா ஒரு ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இங்கே நல்லா எனக்கு பூட் ஸ்பேஸ் எல்லாமே சௌரியமாக சூப்பராக இருக்குது. பட் என்னென்னா இந்த இடத்துல வந்து ஏரோ டைனமிக் மாடல் அப்படிங்கிறதுனால பின்னாடி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வரதுனால நம்ம ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு 650க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் இதுதான் ஒரு பெரிய ஒரு இது டிஸ்அட்வான்டேஜ். பட் அந்த டிசைனுக்காக நம்ம இதை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரியர் ஏசி கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் இந்த வேரியண்ட்டில் கொடுக்கல. இந்த இடத்துல சார்ஜ் 12 volt சார்ஜர் இருக்குது, நீங்கள் பேக் சீட்டில் இருக்கிறவங்க சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து 2 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்ம் ரெஸ்ட்டுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவுட்டர் மார்க்கெட்லேருந்து வாங்கி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து கிளாத் சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து டிஃபால்ட்டாக பின்னாடி அந்த ஜிப் பாக்கெட் அப்படிங்கிறது 2லேயும் இல்லை. நீங்கள் வந்து லெதர் சீட் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ரொவிஷன் உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஹேண்டில் கொடுத்துட்றாங்க. இதே மாதிரி இந்த பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டில் நமக்கு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி சென்டரில் கேபின் லைட்டு வந்து இது கொடுத்துருக்காங்க. எப்போவுமே டிஃபால்ட்டாக எல்லா மாருதியில் இருக்கிற மாதிரி தான் இது இருக்குது. பட் அவ்வளோதான் பின்னாடி பொறுத்த வரைக்கும். பட் ஓகே, ஒரு 3 பேர் நல்லபடியாக உட்காந்துட்டு போகலாம். அதே மாதிரி இந்த இடத்துல உட்காந்துட்டு போகும்போது நல்ல ஒரு வியூ வந்து நமக்கு கிடைக்குது. முன்னாடி சீட்டை விட பின்னாடி சீட்டு வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் நீங்கள் உட்காந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதனால பின்னாடி உட்காந்தவங்களுக்கு வந்து அந்த வியூ வந்து நல்லா கிடைக்குது. பட் என்னென்னா இந்த ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹெட்ரெஸ்ட்டு இது வந்து ரொம்ப மெகா சைஸில் கொடுத்ததுனால நமக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக உட்கார வரும்போது அந்த வியூ வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இப்படி கொஞ்சம் தள்ளி வேணால் பார்த்தா கம்ப்ளீட் வியூ வந்து நல்லா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால அந்த வியூ வந்து நம்மளுக்கு சூப்பராக கிடைக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஏரோப்ளைனில் இருக்க மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. பட் பார்க்குற அழகாக இருக்குது, அது பெருசாக யூஸ் இல்லை. அதே மாதிரி இந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 60/40 ஸ்ப்ளிட் பண்ணி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி பண்ணிட்டோம்னா ஒரு 2 பேர் போகும்போது லக்கேஜ் நிறையா இருந்ததுன்னா அந்த பூட் ஸ்பேஸ்லேருந்து அப்படியே நம்ம வந்து ஒரு ஆளே உள்ள படுத்துக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து இதில் கிடைக்கும் நமக்கு. ஸோ கன்வீனியண்ட்டாக ஒரு 3 பேர் நல்லபடியாக அதில் உட்காந்துட்டு போகலாம். அதில் எந்த வித மாற்ற கருத்து இல்லை. சரி, இப்போ நம்ம முன்னாடி போய் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்காந்தா பின்னாடி உட்காரதை விட இதில் கொஞ்சம் டவுனாக உட்கார மாதிரி இருக்குது. பட் நான் ஹைட்டாக இருக்குங்காட்டிக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பேலட் எல்லாமே எனக்கு கொஞ்சம் விசிபிளாக தெரியுது. பட் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பேலட்டு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேரிங் வந்து ரொம்ப சூப்பராக எப்போவுமே மாருதியில் கொடுக்குற மாதிரி இந்த கீழே ஃப்ளாட் அண்ட் ரவுண்ட் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கல் கண்ட்ரோல், அதாவது ப்ரீவியஸ் லெஃப்ட் அந்த இது வந்து நமக்கு இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வால்யூம்,
அப் அண்ட் டவுன் நம்ம இதில் வந்து பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து அந்த சுஜுக்கியினுடைய லோகோ அழகாக வந்து நம்மளுக்கு குரோமிக்கில் கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன். இது அட்டன் பண்ணுறது, இதை கட் பண்ணுறது, இது வந்து வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுக்காக இது நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக 7 inches இன்ஃபோடெயின்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்பிள், ஆண்ட்ராய்டு எல்லாமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். வயர்லெஸ்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், வயர்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆண்ட்ராய்டு ஃபுல்லாகவே இதில் வந்து ஃபுல்லாகவே நமக்கு எல்லாமே இந்த கான்டாக்ட்ஸ்லேருந்து நம்ம வாட்ஸ்அப்லேருந்து அத்தனையும் வந்து நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த படத்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. மோனோ தான், பட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் அந்த அனலாக் அண்ட் ஸ்பீடோமீட்ரு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, மோனோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாக இல்லை, பட் ஒரு டீசெண்டான ஒரு இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து எவ்வளோ டேங்க்கில் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். அதே மாதிரி எத்தனை கிலோமீட்டர் நம்ம இது வரைக்கும் வண்டி ட்ரைவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் அந்த விஷயம் எல்லாமே நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளுக்கு இதிலேயே கிடச்சிருது. இது போதுமானது அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஹசார்டு லைட்டு போடுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டச் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப அழகாக வந்து 7 inch இன்ஃபோடெயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆடியோ நான் கேட்டு பார்த்தேன். அந்த ஆடியோ வந்து ரொம்ப டீசெண்டான ஒரு ஆடியோவாக நமக்கு கொடுத்தது வந்து ஒரு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த பக்கம் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுக்கல. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இதோட ஹையர் மாடலில் ஆல்ஃபா அண்டு ஜீட்டாவில் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஏசியினுடைய அந்த ஏசி கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து நான் பியானோ மாதிரி ஒரு பிளாக் இதில் வந்து ரொம்ப சைனிங்காக ரொம்ப கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இதுலேயும் அப்படி தான். ப்ளஸ் இது அந்த ஏசி வந்து ஜாஸ்தி பண்ணுறது, கம்மி பண்ணுறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இந்த வேரியண்ட்கே வந்துடுது. அது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி வந்து டிஃபாகர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஃபாகர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ப்ரொவிஷன் இங்கே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 12 volt சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். அதே மாதிரி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் பென்ட்ரைவ் பின் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து ஹை அண்ட் வேரியண்ட்டில் வந்து கிடைக்குது. இந்த வேரியண்ட்டில் அது கொடுக்கல. அது மிகப்பெரிய மைனஸ். கொடுத்துருந்துருக்கலாம். ஏன் அப்படின்னா 1.2 லிட்டர் டூயல் ஜெட் 4 cylinder இன்ஜினில் இதுதான் வந்து டாப் வேரியண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதையெல்லாம் கண்டிப்பாக மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இது கொடுத்துருந்தா இன்னும் ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கும். அது கொடுக்காம விட்டது ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கீர் ஷிஃப்ட் பண்ணுற அந்த லீவர் வந்து பார்த்திங்கன்னா 5 மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த கீர் ஷிஃப்ட் பண்ணுறது ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு சவுண்ட் இல்லாமல் நல்லாவே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் பிரேக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அதே மாதிரி டாப் வேரியண்ட் அப்படின்னு சொல்லும் போது அது இல்லை. எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லாங் ட்ரைவ் போகும்போது நம்ம கைக்கு ஒரு ரெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அது வந்து கொடுக்காதது ஒரு பெரிய மைனஸ். அது வந்து நம்ம வந்து அவுட்டர் மார்க்கெட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஸ்டீரிங்கோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மிரருக்கான வைபருடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த சுவிச்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் லேம்ப்பு, ஹை பீம், ஆன் ஆஃப் இதெல்லாமே அங்கே அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது பார்த்திங்கன்னா ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அப்படின்னு அதுக்கு பேர். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸில் நம்ம போகும்போது கொஞ்சம் ஹைட்டான பிளேசஸில் நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வண்டி வராது. ஸோ சில செகண்ட்ஸு வெயிட் பண்ணி தான் பின்னாடி வரும். அது ஒரு நல்ல ஃபீச்சர். அதே மாதிரி ஹைப்ரிட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சிக்னலில் நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் வந்து ஆஃப் ஆயிரும், மறுபடியும் கிளட்சை ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிரும். இது மைலேஜ்க்கான ஒரு ப்ரொவிஷனாக இது கொடுத்துருக்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிரைவர் சைடு டோரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரொவிஷன்ஸும் சுவிச்சஸ் எல்லாமே ரைட் சைட்லேயே நமக்கு கொடுத்துட்றாங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட் சைடு மிரர்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கக்கூடிய அந்த மோட்டரைஸ்டு மிரரை வந்து ஃபோல்டு பண்ணுறதுக்கு, அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிளாஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லா ப்ரொவிஷன்ஸும் இந்த பட்டன்லேயே நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு இந்த பட்டனில் இந்த இடத்துல நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 4 விண்டோவும் பவர் விண்டோ. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா
டிரைவர் சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டச் பட்டனே கொடுத்துட்றாங்க. ஒன் டச்லேயே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதே மாதிரி வந்து 4 சைட்ஸ் வந்து லாக் பண்ணுறதுக்கு அன்லாக் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன். ஸோ எல்லா கண்ட்ரோலும் இங்கே நமக்கு வந்துடுது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபேப்ரிக் வந்து பார்த்துட்டு அந்த ஆம்ரெஸ்ட்டுக்காக ஒரு கிரே கலர் ஃபேப்ரிக் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு சாஃப்ட் டச்சில் இருக்குது. ஸோ அதே மாதிரி டேஷ்போர்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்கிறது. பேலினோ மாதிரியே ஒரு லுக்கில் வந்து இந்த டேஷ்போர்ட் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. ஒரு டீசெண்டான ஒரு க்ளோ பாக்ஸ் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. பார்த்திங்கன்னா நம்ம பேப்பர்ஸ் எல்லாமே உள்ள இதே மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க மேலே. இது வந்து எப்போவுமே நம்ம மாருதியில் இருக்கிறது தான், இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க கோ பேசஞ்சருக்கு. இந்த இடத்துல அந்த ப்ரொவிஷன் இல்லை. சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஏர் பேக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹை அண்ட் வேரியண்ட்டில் ஆல்ஃபா ஜீட்டா அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து 6 ஏர் பேக்ஸ் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 6 ஏர் பேக்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஸ்டாண்டர்டாக எல்லாமே வந்து எல்லா வண்டிக்கும் அது வந்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஆக்கினதுக்கப்புறம் இதில் கொடுக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் அப்படின்னு தான் நினைப்பேன். அந்த 6 ஏர் பேக் இந்த மாடலுக்கு கொடுத்துருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாருதி ஃபேமிலி அப்படின்னா ஒரு மைலேஜ், நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி. இதில் வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ரொம்ப கம்மியாக வரும். நீங்கள் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு 5000லேருந்து 7000 வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து அதனுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து சர்வீஸ் சார்ஜஸ் உங்களுக்கு அதுக்கு மேலே வரக்கு சான்ஸே இல்லை. அதே மாதிரி ரொம்ப அபிலிட்டி டிரைவ் வந்து நல்லா நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிரைவிங் நல்ல அபிலிட்டியோட பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா மைலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கம்பெனியில் சொல்லக்கூடியது 22 km/லிட்டர் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு லாங்கில் போனீங்கன்னா ஒரு 20 கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டினீங்கன்னா ஒரு 17 to 18 வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த இன்ஃபோடெயின்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து டைமு, அதே மாதிரி ரேஞ்சு, உங்களுக்கு ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் வந்துடும். ஹிஸ்ட்ரி மீன்ஸ் நீங்கள் எப்போ பெட்ரோல் வந்து நீங்கள் ஃபில் பண்ணீங்க அதனுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்துடும். அதாவது என்ன சொல்கிறது, மைலேஜ், ஒவ்வொரு டைமுக்கும் எவ்வளோ மைலேஜ் கிடச்சிருக்குது, அந்த ரேஞ்சு எல்லாமே நீங்கள் இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி வாய்ஸ் அசிஸ்ட் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் எஃப்எம் வேணும்னா எஃப்எம் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அது வந்து நமக்கு பண்ணி கொடுக்கும். நான் அது இன்னும் யூஸ் பண்ணதில்லை. யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த வாட்டி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு டிரைவ் வந்து நான் கொடுக்குறேன். டிரைவ் பண்ணிகிட்டே வந்து உங்களுக்கு இதில் நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் கோட்டிங்கில் ஒரு டேஷ்போர்டில் கொடுத்து இது ரொம்ப அருமையாக இருக்குது. பிளாக் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் இது வந்து சூப்பர்பாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்சார், இந்த டோர் கீர் எல்லாம் ஓப்பன் ஆச்சுன்னா அந்த சென்சார் பண்ணுறதுக்கான கேமரா ப்ரொவிஷன் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து இந்த காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்மாவில் இருந்து கிட்டத்தட்ட இதில் ஒரு 2 பெட்ரோல் வேரியண்ட் வருது உங்களுக்கு. ஒன்று வந்து 1.2 லிட்டர் டூயல் ஜெட் பெட்ரோல் இன்ஜின் உங்களுக்கு வருது. அதுதான் இந்த மாடல்து. ஸோ இதில் வந்து சிக்மா, டெல்டா ப்ளஸ் இந்த 3க்குமே இந்த வேரியண்ட் இந்த இன்ஜின் வருது. அதே மாதிரி இன்னொரு டெல்டா ப்ளஸ் அதில் வந்து ஏஎம்டி ப்ரொவிஷன் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டர்போ இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. டர்போ இன்ஜின் வந்து ஆல்ஃபா அண்ட் ஜீட்டா கொடுத்துருக்காங்க. அந்த டர்போ இன்ஜின் நீங்கள் போயிட்டீங்கன்னா 1.0 டர்போ இன்ஜின். அது நல்லா வந்து எஃபிஷியன்சி, நல்லா வந்து ஒரு பிக்கப் வந்து இதை விட ஜாஸ்தியாக கிடைக்கும். அந்த இன்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் என்னன்னா இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அதில் 3 சிலிண்டர், இதில் வந்து 4 சிலிண்டர் வரும். அதில் வந்து உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ட்ராப் ஆகும். ஏன்னா அந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி கொஞ்சம் ஹார்ஸாக ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு மைலேஜ் ரொம்பவே ட்ராப் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் மைலேஜ் வைஸு, மெயின்டெனன்ஸ் வைஸு, காஸ்ட் வைஸு எல்லாமே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி நல்ல ஒரு வண்டி வேணும் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7.5 lakhsலேருந்து 12-13 வரைக்கும் இந்த ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வண்டி. நிறைய பேர் இந்த ஸ்டைலிஷான லுக்குக்கே வந்து நிறைய பேர் இந்த வண்டியை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். கிட்டத்தட்ட இந்த வண்டி வந்து ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. பட் இப்போ வந்து நிறைய இந்த நெக்ஸா ப்ளூ கலர், அதே மாதிரி ஒயிட்டு, ஸோ இதுதான் நிறையா வந்து நம்ம ரோட்ஸில் வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு 7-8 கலர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கோயம்புத்தூர் கணபதியில் இருக்கக்கூடிய நெக்ஸா, ஏபிடி நெக்ஸா ஷோரூம், அவங்களுக்கு எங்களுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்க மூலமாக தான் நான் வந்து ஒரு ரிவ்யூ பண்ண சொன்னாங்க. அதுக்காக நான் வந்து உங்களுக்காக ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்ஜினுடைய பேலட் வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பேலட் ஓப்பன் பண்ணி இன்ஜின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓவராலாக எல்லாமே நான் இன்டீரியர் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது விட்டு போயிருந்தால் நீங்கள் எனக்கு
கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ போய் முன்னாடி வந்து நம்ம இந்த பேலட் ஓப்பன் பண்ணி இன்ஜினை பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த பேலட் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த லீவர் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், சரியான வெயிட்டாக இருக்குங்க பேலட்டு. ரொம்ப ஹெவியான ஒரு மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஹெவியாக வந்து இந்த பேலட் கொடுத்தது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கான ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது நின்றுக்கும். அதே மாதிரி ஓவராலாக உள்ள பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் டூயல் ஜெட் 4 சிலிண்டர் இன்ஜின் இது தான். ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ரிஃபைன்டு இன்ஜின் இன் மாருதி ஃபேமிலி அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். பேலினோலையும் இந்த இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக அந்த கீழே கவர் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ட்ரைவ் பண்ணும்போது மழை தண்ணியோ இல்லை வேறு சேரோ இல்லை மண்ணோ அதில் வந்து கண்டிப்பாக நமக்கு அதிலிருந்து நமக்கு வந்து காப்பாற்றும். ஸோ அதுக்காக அந்த கவர் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு மெக்கானிக் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இப்போ நம்ம அதை பேலட் இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஹெவியாக இந்த பேலட் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு அம்சம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கார் ரிவ்யூ வந்து இன்றைக்கி நான் கொடுத்தது ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தாலோ, ஏதாவது சொல்ல மறந்துருந்தாலோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது அது சம்மந்தமாக கேள்விகள் இருந்தாலும் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக நான் வந்து கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு ரிவ்யூ வந்து அடுத்தது நான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்போ தான் எங்களுடைய எஃபோர்ட்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சேரும். இட்ஸ் பை ஃபார் நவ். தேங்க்யூ.